பாஜக ஈகோ சிஸ்டம் என்ன சொல்லுது? கரூர்ல ஒரு துயரம் நடந்த உடனே அந்த சிஸ்டம் கொண்டாடுது. ஒரு ஈகோ சிஸ்டத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, பாஜக ஆதரவாகவே எப்பவும் பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இது ஒரு நல்வாய்ப்பு, அதிர்ஷ்டம், பாஜகவுக்கு அதிர்ஷ்டம், 41 பேர் செத்து போயிட்டாங்க, இதுதான் சரியான நேரம், அவரை பிடிச்சு உள்ள போடுங்க, இல்லைன்னா அவர் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்க போறாருங்கிறது அவருக்கு தெரியும், அதனால அவர் இப்பதான் என்டிஏக்கு வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பத்திரிகையாளர் இதுதான் சரியான நேரம் என்டிஏ அவர் போய் சேர்வதற்குன்னு சொல்றாரு. அவங்க எல்லாருமே உடனடியாக ஒரு அரசியல் ஆதாயம் அதுல என்ன இருக்குங்கிறத தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 27ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 28ஆம் தேதி காலையிலிருந்து நேரடியாக அரசியல் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையை குறை சொன்னாங்க, தமிழ்நாடு அரசை குறை சொன்னாங்க. அப்புறம் படிப்படியாக சதி கோட்பாடுகள் வந்தன, வெவ்வேறு கற்பனையான குற்றச்சாட்டுகள் வந்தன. மாநில அரசை குறை சொல்வது, குற்றம் சாட்டுவது, விஜய்க்கோ தவேகாவுக்கோ இதுல எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்று அவர்களை விடுவிப்பது அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் அவங்க செய்ய தொடங்கினாங்க. இந்த சதி கோட்பாடுகளும் கட்டுக்கதைகளும் ஊடகங்களோட துணையோட மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டன அப்படிங்கிறது சொல்லலாம்.